வணக்கம் நண்பர்களே, சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் குமுதா. இந்த சேனலில் அழகான கார்ட்டூன் கதைகள், நீதிக் கதைகள், கிராமத்து கதைகள் மற்றும் குழந்தைகள் ரசிக்கும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தினமும் வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சமீப காலமாக கார்த்திக்கிற்கு வேலையில் அதிக நெருக்கடி. யூடியூப் சேனல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அவனது அலுவலக பணி அவனை சக்கையாக புழிந்து கொண்டிருந்தது. கவிதாவிடம் பேசுவதற்கு கூட அவனுக்கு நேரமில்லை. அன்று கவிதாவின் பிறந்த நாள். ஒரு வாரத்திற்கு முன்பே பிறந்த நாளுக்கு நாம வெளியூர் போயிட்டு வரலாம் என்று கார்த்திக் சத்தியம் செய்திருந்தான். கவிதாவும் ஆசையாக புத்தாடை எடுத்து தயாராக இருந்தாள். மாலை 6 மணி. கவிதா வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். 7 மணி ஆனது. 8 மணி ஆனது. கார்த்திக் வரவில்லை. போன் செய்தால், சாரி கவிதா, ஒரு முக்கியமான மீட்டிங், இதோ முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டான். இரவு 10 மணிக்கு சோர்ந்து போய் வந்த கார்த்திக் நேராக லேப்டாப்பை திறந்து வேலையை தொடங்கினான். கவிதா மெல்ல அவன் அருகில் வந்தாள். கார்த்திக், இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறது ஞாபகம் இருக்கா? நாம வெளியே போறதா சொன்னோமே. கார்த்திக் லேப்டாப்பை பார்த்தபடியே, ஐயோ கவிதா, புரியாம பேசாத. ப்ராஜெக்ட் டெலிவரி நாளைக்கு இருக்கு. இப்போ இத பண்ணலனா என் வேலைக்கே ஆபத்து. ஒரு நாள் வெளியே போகலனா என்ன, நாளைக்கு சேர்ந்து போய்க்கலாம் என்று எரிச்சலுடன் சொன்னான். கவிதாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவள் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். நடப்பன அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மீனாட்சி அம்மாள் கார்த்திக்கிற்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். மறுநாள் காலை கார்த்திக் அவசரமாக தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்தான். அம்மா, சீக்கிரம் டிபன் போடுங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல பெரிய மீட்டிங். மீனாட்சி அம்மாள் அமைதியாக திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். சமையலறையில் அடுப்பு எரியவில்லை. அம்மா, மணி 9 ஆகுது, இன்னும் சமைக்கலையா என்று பதறினான் கார்த்திக். இல்ல கார்த்திக், எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு. இந்த ஆட்டுக்கல்ல சுத்தம் பண்ணணும், அப்புறம் அந்த பழைய பெட்டிய துடைக்கணும். இதெல்லாம் பண்ணலைன்னா வீட்டுக்கு ஆபத்து. அதான் சமைக்க நேரமில்ல என்றார் மீனாட்சி அம்மாள் சாதாரணமாக. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சமைக்கலைனா நான் எப்படி சாப்பிட்டு ஆபீஸ் போவேன்? மீனாட்சி அம்மாள் எழுந்து வந்து அவன் முன்னால் நின்றார். கார்த்திக், நான் சமைக்கலைனா உனக்கு ஒரு வேளை பசிக்கும். ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலைனா அவ மனசு வருஷம் முழுக்க பசிக்கும். கார்த்திக் தலை குனிந்து நின்றான். வேலை முக்கியம்தான் கார்த்திக், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வேலைய நீ யாருக்காக பண்ற? இந்த குடும்பத்துக்காகத்தானே. அந்த குடும்பமே சந்தோஷமா இல்லைனா நீ சம்பாதிச்சு என்ன பலன்? இயந்திரம் மாதிரி ஓடுறது வாழ்க்கை இல்ல, இடையிடையே அன்பை பகிர்ந்துக்கிறதுதான் வாழ்க்கை என்று மீனாட்சி அம்மாள் அழுத்தமாகச் சொன்னான். கார்த்திக்கிற்கு தன் தவறு புரிந்தது. அறைக்குள் வாடிய முகத்துடன் இருந்த கவிதாவை பார்த்தான். கார்த்திக் அன்றைய தினமே ஒரு நாள் லீவு போட்டான். நேராக கவிதாவிடம் சென்றான். சாரி கவிதா, நான் வேலையில மூழ்கி உன்னை மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ், லேப்டாப் எல்லாமே மூடி வச்சாச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க நான் உன்கூடத்தான் இருப்பேன். கிளம்பு, நாம ஊர் சுத்த போகலாம் என்றான். கவிதாவின் முகம் மலர்ந்தது. நிஜமாவா கார்த்திக்? நிஜமாதான் கவிதா. அம்மாவோட ஒரு சின்ன டோஸ் எனக்கு நல்லாவே வேலை செஞ்சிருச்சு என்று சிரித்தான் கார்த்திக். கிளம்பும்போது மீனாட்சி அம்மாளிடம், அம்மா, நான் போயிட்டு வரேன். ஆனா வந்து பார்த்தா சாப்பாடு ரெடியா இருக்கணும், சரியா என்று கொஞ்சினான். மீனாட்சி அம்மாள் சிரித்துக்கொண்டே சொன்னான், அத நான் பார்த்துக்கிறேன்டா, நீ உன் வேலைய சரியா செய். அந்த தமிழ் வீட்டின் மகிழ்ச்சி மீண்டும் துளிர்த்தது. கார்த்திக் எப்போதும் வேலையில் மூழ்கி கிடப்பது கவிதாவுக்கு ஒரு கட்டத்தில் பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது. நாம ஏன் இந்த கிராமத்துக்கு வந்தோம்? கார்த்திக் அங்கேயாவது ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வருவான். இப்போ வீட்லயே இருந்துட்டு எப்பவும் லேப்டாப்பும் கையுமா இருக்கானே என்று வருந்தினாள். அன்று மாலை ஒரு பெரிய விசேஷம். கவிதாவின் நெருங்கிய தோழி ஸ்வேதா தன் கணவருடன் அந்த கிராமத்திற்கு வந்திருந்தாள். ஸ்வேதாவின் கணவன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். சாப்பாட்டு மேஜையில் ஸ்வேதா பெருமையாக பேசத் தொடங்கினாள். கவிதா, என் ஹஸ்பண்ட் போன மாசம்தான் எனக்கு இந்த லேட்டஸ்ட் கார் கிஃப்ட் பண்ணாரு. நாங்க அடுத்த வாரம் ஸ்விட்சர்லாந்து போறோம். நீ என்னடி இன்னும் இங்கேயே இருக்க? இந்த கிராமத்துல உனக்கு என்ன இருக்கு? கவிதா பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். கார்த்திக் அப்போதும் ஒரு போன் காலை பேசிக்கொண்டே வெளியே சென்றான். ஸ்வேதாவின் கணவர் நக்கலாக சிரித்து, என்ன கார்த்திக், இன்னும் அந்த சின்ன கம்பெனிலேயே கஷ்டப்படுறீங்களா? என் கம்பெனிக்கு வந்துருங்க, லைஃப் செட்டில் ஆகிடும் என்றார். கவிதாவுக்கு அவமானமாக இருந்தது. கார்த்திக் இதை கண்டும் காணாமல் இருப்பது அவளுக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கியது. ஸ்வேதா கிளம்பிய பிறகு கவிதா கார்த்திக்கிடம் சண்டை போட்டாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட கௌரவம் இல்லையா? அவங்க அவ்வளவு பேசுறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் லேப்டாப்பை திறந்தான்.
கவிதா அழத் தொடங்கினாள். அப்போது மீனாட்சி அம்மாள் அவளை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய வேப்ப மரமும் அதன் அடியில் ஒரு சிறிய செடியும் இருந்தன. கவிதா, அந்த வேப்ப மரத்தை பார். அது வளர எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அது வளர்ற வரைக்கும் யாரும் அத கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு இந்த ஊருக்கே அதுதான் நிழல் தருது. ஆனா அந்த செடிய பாரு. அது சட்டுன்னு வளர்ந்து பூ பூக்கும். ஆனா ஒரு காத்து அடிச்சா சரிஞ்சுரும் என்றார். புரியல அத்தை என்றாள் கவிதா. கார்த்திக் ஓடுறது அந்த ஸ்வேதா கணவர் மாதிரி ஆடம்பரத்துக்காக இல்லம்மா. அவன் ஒரு பெரிய ஆலமரத்தை நட்டுட்டு இருக்கான். அவனோட உழைப்பு இன்னைக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அது ஒரு நாள் இந்த ஊருக்கே நிழல் தரும். நீ அவனுக்கு துணையா இருக்கணுமே தவிர அடுத்தவங்க பேச்ச கேட்டு அவனை காயப்படுத்தக் கூடாது என்றார் மீனாட்சி அம்மாள். மறுநாள் காலை கார்த்திக் ஒரு காகிதத்தை கவிதாவிடம் கொடுத்தான். அது ஒரு நிலப்பத்திரம். கவிதா, நான் இத்தனை நாள் ராப்பகலா வேலை செஞ்சது எதுக்கு தெரியுமா? அந்த ஸ்வேதா கணவர் மாதிரி கார் வாங்க இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பழைய பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு ஃபேக்டரி கட்ட போறதா சொன்னாங்கல்ல, அந்த நிலத்தை நான் இப்போ விலைக்கு வாங்கிட்டேன். அங்க ஒரு பாரம்பரிய கல்வி மையம் ஆரம்பிக்க போறேன். இது உனக்கு நான் கொடுக்கிற பிறந்தநாள் பரிசு என்றான் கார்த்திக். கவிதா அப்படியே திகைத்து போனாள். தான் கார்த்திகை தவறாக புரிந்து கொண்டதை நினைத்து வருந்தினாள். அவனது வேலை என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய நலன் என்பது அவளுக்கு புரிந்தது. அன்று மாலை கார்த்திக் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு கவிதாவிடம் வந்தான். இன்னைக்கு ஒரு நாள் லேப்டாப் கிடையாது. நாம 2 பேரும் மட்டும் அந்த பழைய பள்ளிக்கூட மைதானத்துக்கு போய் நடைப்பயிற்சி செய்வோமா என்று கேட்டான். கவிதா சிரித்துக்கொண்டே அவன் கையை பிடித்துக் கொண்டாள். சாரி கார்த்திக், நான் இனிமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா வாரத்துல ஒரு நாள் எனக்காக லேப்டாப்பை தொடாம இருக்கணும், சரியா? சத்தியமா என்றான் கார்த்திக். வாசலில் நின்று இதை பார்த்த மீனாட்சி அம்மாள் நினைத்துக் கொண்டார். புயல் வீசினாலும் வேர் உறுதியாக இருந்தால் அந்த மரம் என்றும் சாயாது. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.